இந்த வீடியோல இன்டகிரேஷன்ல இருந்து ஒரு சம் பார்ப்போம். கொடுத்திருக்கத ஐஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்குவோம். அத ஒண்ணுன்னு நோட் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ண போறோம். எஃப் ஆஃப் எக்ஸை மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிட்டு ரெண்டு லிமிட்டையும் முன்னாடி பிளஸ் பண்ண போறோம். ஓகேவா? த்ரீ பை பை எயிட் பை பை எயிட் 1 by 1 plus root tan 3 pi by 8 plus pi by 8 minus x. ஓகேவா? dx. த்ரீ பை பை எயிட் pi by 8 1 by 1 plus இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா tan 4 by 8 அப்படின்னு இருக்கும். 4ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா pi by 2 minus x அப்படின்னு இருக்கும். dx. tan 90 minus தீட்டாவை நம்ம cot தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இங்க 180/2 90 தானே, அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்கு பதிலா நம்ம cot x அப்படின்னு எழுதிக்கலாம். த்ரீ பை பை எயிட் பை பை எயிட் 1 by 1 பிளஸ் இதுக்கு பதிலா tan 90 மைனஸ் தீட்டா cot தீட்டா, அதே மாதிரி இங்க cot x dx. cot x 1 by tan x அப்படின்னு எழுதிக்கலாம். த்ரீ பை பை எயிட் பை பை எயிட் 1 by 1 பிளஸ் ரூட்டுக்குள்ள 1 by tan, ரூட் 1 என்னது? 1 தான். அதனால 1 by root tan x dx. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துருவோம். அப்படி இந்த சைடு எழுதுறேன். த்ரீ பை பை எயிட் பை பை எயிட் 1 by எல்சிஎம் எடுத்தோம்னா கிராஸ் மல்டிப்ளை tan x plus 1 by root tan x. டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன் இருக்கனால மேலே போகும்போது என்ன ஆயிரும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்ல த்ரீ பை பை எயிட் பை பை எயிட் ரூட் tan x by 1 பிளஸ் ரூட் tan x dx. ஓகேவா? இதுவும் ஐ தான். இதை நான் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். பாருங்க, நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் ஆட் பண்றேன். அப்ப ஐ பிளஸ் ஐ ஈக்குவல் டு, இது ரெண்டுலையுமே டினாமினேட்டர் சேமா இருக்கு. த்ரீ பை பை எயிட் பை பை எயிட் ரெண்டுக்கு சேர்த்து ஒரே ஒரு அடி மட்டும் டினாமினேட்டர் எழுதிக்கிறேன். 1 பிளஸ் ரூட் tan x மேல 1, இங்க tan x இருக்கு. ரூட் tan x dx.
இதுவும் இதுவும் அடிஞ்சிடும் 1 1. ஓகேவா? இப்போ இந்த சைடு 2i அப்படின்னு இருக்கும். 1 இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா dxஐ பொறுத்து xன்னு வரும். பை பை 8 இது 3 பை பை 8. 2i is equal to upper limit 3 pi by 8 minus pi by 8. 2i is equal to 2 by 8. ஓகே, இந்த 2 இந்த 2 அடிச்சிடலாம். i is equal to pi by 8. Pi by 8. Thank you for watching.